வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 4 மின்னோட்டவியல் கணக்கு, அதாவது ரோமன் 9ல் உள்ள கணக்குகளில் 4வது கணக்கு பார்க்க போறோம். ஆர் மின்தடை உள்ள ஒரு கம்பியானது 5 சம நீளமுடைய கம்பிகளாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட கம்பியின் மின்தடை வெட்டப்படாத அசல் கம்பியின் மின்தடையோடு ஒப்பிடுகையில் எவ்வாறு மாற்றப்படுகிறது? சரியா? இப்ப வெட்டப்படாத கம்பினா நமக்கு கம்பி நீளம் மின்தடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி இருக்குன்னா அதோட மின்தடை எவ்வளவு? 6ன்னு கொடுத்துட்டாங்க மின்தடை. சரியா? இப்ப வெட்டப்படாத ஒவ்வொரு பகுதியின் மின்தடை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பகுதியின் மின்தடை அப்படிங்கிறது 6 5ஆல வகுக்கணும். மின்தடை ஒரு கம்பியின் மின்தடை என்கிறது 6ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே கணக்குல கொடுத்துட்டாங்க. மின்தடைங்கிறது 6. சரியா? கம்பியை 5 சம நீளமுடைய கம்பிகளாக வெட்டப்படுது. அப்புறம் 5 பகுதியாக பிரிக்கணும். ஒரு கம்பியை 5 பகுதியாக பிரிக்கணும். சரியா? 5 பகுதியாக பிரிச்சிட்டோம். அப்புறம் மின்தடையை என்ன செய்யணும்? 5ஆ பிரிக்கணும். சரியா? அப்புறம் ஒரு கம்பியின் மின்தடை 6 5ஆல வகுத்தோம்னா அதான் என்னது? ஒரு பகுதியின் மின்தடை. அதை தெரிஞ்சுக்கிடணும். சரியா? ஒவ்வொரு பகுதியின் மின்தடைங்கிறது எவ்வளவு? ஆரோட மின்தடை R1/5, R2ஓட மின்தடை R2/5, R3ஓட மின்தடை R3/5 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரியா? அடுத்து வெட்டப்பட்ட 5 துண்டு கம்பிகளையும் பக்க இணைப்பில் இணைக்கும் போது அதன் தொகுபயன் மின்தடை கணக்கிடுக. இப்ப நமக்கு தொகுபயன் மின்தடைனா என்னன்னா, 1/ மின்தடைங்கிறது 6. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல்னா பக்க இணைப்பு. ஈக்குவல் டு என்னன்னா, இருக்கக்கூடிய பகுதிகள் எத்தனைன்னு பாருங்க. அதாவது 5 சம நீளமுடைய கம்பிகள் R1 R2. சரியா? அப்போ அதை எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ மின்தடைங்கிறது 1/R1, 1/R2, 1/R3, 1/R4, 1/R5. இது எல்லாத்தையும் கூட்டணும்னா தான் என்ன கிடைக்கும்? தொகுபயன் மின்தடை கிடைக்கும். சரியா? இப்போ R1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, R1 இத R1 5ஆல வகுத்தா அதான் அந்த பகுதியோட மின்தடை. சரியா? அப்புறம் R1 R/5, R2 அதே தான், R3 அதான், R4 அதான், R5 அதை 5ஆல வகுக்கணும். நம்ம 6ன்னே வச்சுக்கிடுவோம். R1 R2 நம்ம வித்தியாசப்படுத்த வேண்டாம், எல்லாத்தையும் 6ன்னே வச்சுக்கிடுவோம். சரியா? சரி, இதையும் 6ன்னே நம்ம போட்டுக்கலாம். R1 R2 R3 நம்ம போடணும் அவசியம் கிடையாது. சரியா? சரி, இப்போ இங்க R5 இது எங்க போவோம்? பகுதியில இருக்கு. சரியா? இந்த பகுதியில உள்ளத தொகுதிக்கு கொண்டு வந்தா இதோட தலையிலேயே நம்ம எழுதணும். இங்க 1 தான் இருக்கு, அதனால இங்க 1 இருக்கும். 5/6ன்னு எழுதலாம். இது எல்லாத்தையும் என்னது? அதோட தலையிலேயே நம்ம எழுதலாம். 6/5 5/6ன்னு எழுதிக்கிடுவோம். சரியா? மொத்தம் 5 எழுதிட்டோம். கீழே பாருங்க, அதாவது பகுதியில ஃபுல்லாமே 6 தான் இருக்கு. அப்புறம் தொகுதியை நம்ம என்ன செய்யலாம்? கூட்டிடலாம். 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25. சரியா? பொதுவா 6 இருக்கிறதுனால 6 பொதுவா நம்ம போட்டுட்டோம். அப்புறம் 25/6 1/RB. அப்புறம் RB அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தலைகிழி. சரியா? இங்க பகுதியில இருக்கு, தொகுதிக்கு கொண்டு வரோம். அப்புறம் தொகுதியில் உள்ளதை பகுதிக்கு கொண்டு வரணும், பகுதியில் உள்ளதை தொகுதிக்கு கொண்டு வரணும். அப்புறம் 6/25. சரியா? RPங்கிறது நம்ம இதோட தலைகிழி. இதோட தலைகிழிங்கிறது என்னது? 6/25. சரியா? அடுத்து பாருங்க, ஈங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வெட்டப்பட்ட 5 துண்டு கம்பிகளையும் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கும் போது கிடைக்கும் தொகுபயன் மின்தடைகளின் விகிதத்தை கணக்கிடுக. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொடர் இணைப்பில் இணைக்கும் போது தொகுபயன் மின்தடை. சரியா? பக்க இணைப்பில் இணைக்கும் போது தொகுபயன் மின்தடை, ரெண்டுக்கும் உள்ள விகிதத்தை இவங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ RPங்கிறது என்னது? 6/25ன்னு நம்ம தெரியும். RSங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதோட தொகுபயன் மின்தடை. சரியா? இப்போ RSங்கிறது எப்படின்னா, R1 + R2 இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதான் நம்ம எழுதுவோம். இப்போ RS அப்படிங்கிறது R/R1ங்கிறது என்னது? R/5, R2ங்கிறது இது
அப்புறம் 5 வரையும் நம்ம போடணும். 6 5 வரையும் நம்ம எழுதிக்கிடணும். இப்போ அடிமானம் அதாவது பகுதியை பாருங்க, 5 தான் இருக்கு. அப்போனா தொகுதியை என்ன செய்யலாம், கூட்டலாம். இப்போ R1 R1 R plus R என்னது 2R 2R plus R 3R 3R plus R 4R 4R plus R 5R அதாவது 5R அப்படின்னு எழுதிக்கலாம். 5 பொதுவாக போட்டுக்கலாம். சரியா? இப்போ 5க்கு 5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்புறம் RSங்கிறது என்னது, R அப்படிங்கிறது கிடைச்சிரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுக்குள்ள விகிதம். அப்போ RSங்கிறது Rன்னு தெரியும், RPங்கிறது R/25ன்னு தெரியும். சரியா? இதை எப்படி எழுதிக்கலாம், R/, அதாவது ஆரை மேலே போட்டுக்கலாம், இது பகுதியில் போட்டுக்கலாம், R/25. சரியா? இப்போ இதை மேலே கொண்டு வரையில, தொகுதிக்கு கொண்டு வரையில இதோட தலைகீழியே எழுதுவோம். 6/25 25/6ன்னு எழுதுவோம். அப்போ 6க்கு 6 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடிமானம் அதாவது பகுதியில் 1 இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ 25/1 RS RP அப்படிங்கிறது, அதாவது RSRP அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25:1. அதாவது இதை ஈஸ்டில் எழுதலாம். 25 ஈஸ்ட்டு பகுதியில் உள்ளதை நம்ம ஈஸ்டில் 1ன்னு எழுதிக்கலாம். சரியா?